ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் பேக் நம்ம வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரோ பண்ணியிருந்தோம். மில்லட் தோசை மிக்ஸ், புரோட்டீன் கோதுமை மாவு, சப்பாத்தி, தோசை எது வேணா போட்டுக்கல மாதிரி. பிகாஸ் நம்ம வந்து பிளாங்கா ஒரு பிளெயினா ஒரு கோதுமை வாங்கி அரைக்கிறதுனால பெருசா அதுல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தவிர நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறதுல, ஃபைபரும் கொஞ்சம் தான் கிடைக்கும். இதுவே ஒரு புரோட்டீனா இருந்தா ஃபுல்ஃபில்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணி எல்லாருக்கும் ஃபுல்லா ஒரு நியூட்ரிஷன் பெனிஃபிட்டோட அவங்க வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஏன் அதை கண்டினியூ பண்ணல அப்படின்னா, நம்மளால அவ்வளோ குவான்டிட்டியில ரெடி பண்ணி ஸ்கின் கேரும் ரெடி பண்ணி ரெகுலர் மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்க், பயோட்டின் ப்ரோட்டீன் ட்ரிங்க் இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டா பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இப்ப ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லி ஹோல்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் ஃபாரின்ல வாங்குறவங்க, ஸ்டே பண்ணி ஒர்க் பண்றவங்க, மாமிஸ் எல்லாருமே ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ரொம்ப நாளாவே கேட்டுட்டே இருந்தாங்க. அண்ட் இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணது என்னன்னா, எதுவுமே வாங்க முடியல, ஒரு சில்லி பவுடர் நம்பி வாங்க முடியல, ஒரு மல்லித்தூள் நம்பி வாங்க முடியல, சாம்பார் பொடி நம்பி வாங்க முடியல, ஒரு மஞ்சத்தூளே சொல்லுங்களேன் நம்பி வாங்க முடியல. எல்லாத்துலயும் கலர்ஸ் இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாததே கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் கடையில கொண்டு வந்து போட்டா ஒரு 3 மாசம்னாவது அது கிடக்கணும், இல்ல 4 மாசம்னாவது கிடக்கணுங்கிறதுக்காகவே ஒரு 6 மாசத்துக்கு தேவையான அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு தான் வருது. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கனால எல்லாத்துலயும் இப்ப 1-2ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு, 1-2ல கலர் இருக்குன்னா பரவாயில்ல, யூஸ் பண்ற அத்தனையிலுமே கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கும் போது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கே பயமா இருக்கு. ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய இப்ப வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லா இடத்துலயுமே போடுறாங்க. ஆனா எதை எடுத்தாலும் சுகர்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் யாரையும் நம்பி வாங்க முடியறது இல்ல. நம்ம கமல் நேச்சுரல்ஸ்ல மட்டும்தான் இத்தனை வருஷமா நான் நம்பி வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். உங்களோட பயோட்டின் புரோட்டீன் மாதிரி, மில்லட் புரோட்டீன் மாதிரி, கோல்டன் இம்யூனிட்டி மாதிரி, அதே மாதிரி மதர் ஃபீட் மாதிரி, ஹேர் கேர் ட்ரிங்க் மாதிரி நான் வேற எங்கேயுமே ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளோ பியூரா பார்த்ததில்ல. சோ உங்ககிட்ட இருந்து திரும்பியும் அந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோ அவங்களுக்காகவே தான் சூப்பரா நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம். ஆனா இந்த நம்பர்ல கிடையாது. எப்போதும் நம்மளோட ரெகுலர் ப்ராடக்ட் கொடுக்குற 7010294745ல கிடையாது. நம்ம வேறொரு நம்பர்ல, ஏன்னா அப்படியே நம்ம அதை வீட்டுல வச்சுதான் மேக் பண்ணி கொடுக்க போறோம். நம்மளோட கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறதுனால ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, வீட்டுல வச்சே தான் பண்ண போறோம். சோ தட் அதை வந்து வேற நம்பர்ல மெயின்டைன் பண்ண போறோம். சோ அந்த நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல போய் ஸ்டேட்டஸ்ல செக் பண்ணுங்க. ரொம்ப கிளியரா என்னென்ன டெய்லி நீட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன, நம்ம வந்து என்னென்ன கொடுக்க போறோம் நான் உங்களுக்கு வந்து பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். எந்த கலர்ஸும் இல்லாம, எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம, எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலிக்கு வந்து நான் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிற மாமிஸா நீங்க, அந்த மாதிரி ஒரு மாமிஸ்க்காக தான் ஆர்கானிக் மாமிஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு டாபிக்ல ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போறோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ்ல நான் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க சேட் பண்ணி டைரக்டா பை பண்ணிக்கலாம். இப்பல இருந்து ஆர்டர் பண்றவங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ ஆர்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளீஸ் நம்மளோட 7010க்கு நீங்க கேட்க வேணாம், நீங்க அங்கேயே கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி டவுட்டா இருந்தா அந்த இடத்துல நானும் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். டோன்ட் வரி.